முருக பக்தர்கள் மீது கையை வச்சீங்கன்னா இருக்க மாட்டீங்க. அவர்கள் முருக பக்தர்களா, இல்ல ஏதேனும் தவறு செய்தவர்களா, கஞ்சா வித்தாங்களா, இல்ல பெண்கள் மீது தவறாக நடந்து கொண்டவர்களா? அவர்கள் அனைவரும் முருக பக்தர்கள். அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் ரகுபதி அவர்களுக்கும் வெக்கமா இல்ல? இது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்றீங்களே, எங்களுக்கும் அடக்க தெரியும், ஆனால் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில காட்டமா பேசியிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அமைச்சர் சேகர் பாபு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நீதி தேவதையின் அரசு. எச் ராஜா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். எங்கள் முதல்வர் எங்களை எல்லாம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கார். எங்கள் முதல்வர் எங்கு தவறு நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த பகுதி அல்லாத மக்களும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் அனுமதி அளித்த பிறகு ஒரே மணி நேரத்துல அங்க கூடின பக்தர்கள் லட்சக்கணக்கானவர்கள் முருக பக்தர்கள். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடியவர்கள் முருக பக்தர்கள். அதனால அமைச்சர் அவர்களே, இது பகுதி சார்ந்த பிரச்சனை கிடையாது. திருப்பரங்குன்றத்தின் மேலே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை அல்ல, எங்களுடைய கந்தர் மலை.